ஹலோ மக்களே, இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் மன்னார்குடி நைட்டு எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கல்யாண மாப்பிள்ள வந்தார். ஸோ அவங்க ஒரு செல்ஃபி எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு அவர் கிளம்புனதுக்கப்புறம் யூனோ விளையாடிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் நான் யூனோ விளாட்றேன். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. காற்று விளையாடுறதோட யூனோ பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒரு ரவுண்ட் போயிட்டே இருந்துச்சு பாருங்கள். அது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸோட தான் ஃபஸ்ட் டைம் நான் யூனோ விளாட்றேன். அதை அவனே முடிச்சுட்டு காலைல எழுந்துச்சு ஒரு அவுட் ஃபுட் செக்கையும் போட்டு கிளம்பியாச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. எங்கள் கிளம்புறது தானே பார்க்குறீங்க, மேரேஜுக்கு போனோம்ல கல்யாணம் மண்டபத்துக்கு. ஸோ எல்லோரும் அவங்களோட அவுட் ஃபுட் செக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. கிளம்பும் போது பார்க்காம கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டு அங்கே பைக் இருக்கும்ல, அதான் பாய்ஸோட இது. கல்யாண மாப்பிள்ளை பார்த்தீங்களா இல்லையா, ஜொலிக்கிறார். அப்படியே கல்யாண மாப்பிள்ளோடையே தகதுன்னு ஜங்கு ஜொலிக்கிறாரு. அங்கே போயிட்டு அப்புறம் அவருக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஆரம்பிப்பாங்கள்ல. ஸோ அவங்க சைடில் இதெல்லாம் போகிற ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். சரி நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். சரி ஓகே, எங்களுக்கு செமையாக பசிச்சுது. சரி கீழே போய்ட்டு ஒரு தெப்ப குளம் மாதிரி ஒரு குளம் இருந்துச்சு. சாப்பா எவ்வளோ பெருசுடா சாமி. அப்புறம் அங்கேருந்து ஒரு டீ கடை இருந்துச்சு. தலைவர் எப்போவுமே பிளாக் காஃபி தான் குடிப்பார், வேறு எந்த காஃபியும் குடிக்க மாட்டார். சுகர்லாம் ஆடே பண்ண மாட்டார். அவர் சுகர் டேட்டில் இருக்கார். சரி நானும் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கல்யாண மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது கூட்டமே இல்லைங்க. அதுக்கப்புறம் கூட்டம் மலமலன்னு கூட்டம் வந்துருச்சு. அப்புறம் மாப்பிள்ளை வந்தார். மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை. மாப்பிள்ளை என்னன்னா நூலை பிரிச்சுட்டு இருக்காரு. என்ன மாப்பிள்ளை நீங்கள் மாப்பிள்ளை. அப்புறம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. நான் கல்யாண வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லி உங்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்களும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட இதில் ஃபார்மாலிட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்துட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட போகிற இடத்துல நான் வெஜிடேரியன், பிகாஸ் கார்த்திகை மாதம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து சென்னை கிளம்பி வச்சுங்க. சென்னை கிளம்புறது பிரச்சனை இல்லை, திருப்பி அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஒர்க்கை ஆரம்பிக்கணுமா, அதுதான் ஒரு கடுப்பாக இருக்கும். சரி பக்கத்தில் வரும்போது ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. நம்ம ஒரு அண்ணா வர சொல்லிட்டே இருந்தார், ஒரு மெய்யெடுக்கன் ஸ்பாட் கடை பக்கத்துலேயே, அங்கேயும் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சரி வாங்க அங்கே போயிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயே. என்ன ஒன்று, மேலே இருந்து கீழே பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த தண்ணி வந்து டேம் மாதிரி இருக்கும்ல அது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் பயங்கர மழைங்க. காரில் கண்ணாடி தெரியவே இல்லை, என்ன தான் வைப்பரில் போட்டாலும். சரி அப்புறம் நாங்கள் இங்கே நிப்பாட்டவே இல்லை. ஈவினிங்காக ஒரு 4 o'clock தான் மெக்டியில் நிப்பாட்டி ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். மெக்டியில் சாப்பிட்டே கிட்டத்தட்ட ஒரு 8 months இருக்கும். வந்து மெக்டியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு நான்வெஜ் பர்கர்லாம் வாங்கினாங்க. நான் ஒரு மகாராஜா வெஜ் பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியாக ஃபைனல் டச்சுக்காக அக்கா வந்து ஒரு ஹாட் காஃபி குடித்தாங்க. நாங்களாம் ஐஸ்கிரீம் வாங்கினோம். இவங்க எல்லாருமே கோன் ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. நானும் என் தலைவரும் இன்னொருத்தரும் வந்து மக்கு ஏதோ சொன்னாங்க, அது பேர் மறந்துடுச்சு. ஓரியோ மக்கோ மக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலே. என்ன ஒன்று ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவு, பட் ஓகே. 1 time சாப்பிட்லாம் மெக்டியில். யாரும் தொடர்ந்துலாம் சாப்பிடாதீங்க, 1 time சாப்பிட்லாம். அது வரைக்கும் நல்லது உடம்புக்கு. நான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் சென்னை கிளம்புறோம், பயங்கர டிராஃபிக். அப்புறம் மன்னார்குடி vlog இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன்.